உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவளை பயன்படுத்தி இருக்காரு. ஒரு பொண்ணு தூண்டுதல் இல்லாமல் ஒரு ஆண் போக முடியாது. நீங்கள் தான் பொண்டாட்டி இருக்கீங்கல்ல, அவருக்கு எங்கே போச்சு புத்தி? அவர் அவளா கூப்பிட்டு தான் போயிருக்கணும், அவர் பொறுத்து சான்ஸ் இல்லை. உன் புருஷன் என்கிட்ட வந்து இதுக்கு மேலே பழகக்கூடாதுன்னு நீ வந்து கையெழுத்து போட்டுறியா? சொல்லுமா. என் ஊர் கிருஷ்ணகிரி அந்தாட்ட அவதானப்பட்டி. சின்ன வயசில் 5வது வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு இருக்கும் போது அம்மா ஆடு வாங்கி விட்டுட்டாங்க. 13 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணேன். ஏஜ் அட்டன் பண்ணி 2 மாதத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணிட்டாங்க. அந்த வருஷத்துலேயே குழந்தை பிறந்துடுச்சு, ஒரு பையன் பிறந்துடுச்சு. பையன் பிறந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு திருப்பி பாப்பா பிறந்தா. பாப்பா பிறந்து ஒரு 15 வயசுக்கு முன்னாடி பாப்பாவும் பிறந்தாச்சு. பாப்பாவும் பிறந்தாச்சு. பாப்பா பிறந்து ஒரு வருஷத்துக்கு இறந்துட்டாரு, ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. யாரு? எங்கள் வீட்டுக்காரு. அவரே என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காருமா? மேஸ்திரி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. எங்கள் மாமாங்க போய் லாரி நீட்டு அப்புறம் லோடுக்கு போனார். சும்மா அன்றைக்கி தான் போனது, ஒரே நாள் தான் போனது. போகிற வேலைக்கு தொப்பூர் கணவாயில் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார். 17 வயசில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, லைஃப் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. 18 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த ஹஸ்பண்ட் இழந்துட்டா. ஆக்சுவலி அவங்க ஊர் பக்கத்தில் இந்த மாதிரி சைல்ட் மேரேஜஸ் நிறைய நடக்கிறது உண்டாம். ஸோ யூனிசெஃப் வந்து அங்கே ஸ்பெஷல் கேம்பெயினே பண்ணுறாங்க. பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தார்? பையனுக்கு 3 வருஷம் இருக்கும்போது இருந்தார். அது நடந்து முடிஞ்சு கொஞ்சம் மாமனாரெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க, வீட்டில் விற்க விடல. அப்புறமா அம்மா என்ன பேசினாங்க? வீட்டில் இங்கே இருக்கக்கூடாது, வயசு பொண்ணு அசிங்கமாக பேசுவார், தண்ணி அடிச்சுட்டு இக்க விட மாட்டார். அப்புறமா அம்மா வீட்டில் தான் இருப்பேன். அங்கேயே கொஞ்சம் இந்த மாதிரி அவர் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் இறந்த பின்னாடி நிறைய பிரச்சனை இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இப்படிலாம் இருக்க, அப்படி பேசுவாங்க. என்னம்மா? நல்லா இருக்க, பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அப்பெல்லாம் நம்ம இப்படி இழந்துட்டனால தானே இப்படிலாம் கேட்குறாங்க. அப்படிலாம் வெளியில் சொல்லவே மாட்டேன், அம்மா கிட்டே எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்குள்ளேயே நான் மறைச்சிக்குவேன். அப்போ கூட எங்கள் அம்மா புரிஞ்சிக்காது. ஆனால் நல்லா பேசுவோம், நல்லா பார்க்கும். எங்கள் அம்மா மாதிரி யாருமே வர மாட்டாங்க, அந்த அளவுக்கு பார்க்குவோம். சின்ன குறை கூட என் அம்மாட்ட சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் அம்மா வந்து அடுத்தவங்க பேச்சு தான் நம்புவோம், தவிர நாம் சொல்கிறது வந்து காதில் போட்டுக்காது. அப்புறம் எல்லாரும் பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்டோட பிள்ளைங்களோட இருக்கும்போது இது அப்போ தான் வாழணுன்னே, ஏன் இந்த மாதிரி கடவுள் நம்மளை இது பண்ணிட்டான், அவருக்கு பதில் நாம் சேர்த்து போயிட்டு இருந்தால் கூட இருக்குமே, அந்த அளவுக்கு யோசனை வரும் எனக்கு. ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப தனியெல்லாம் கொண்டு அழுவேன், யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன், அழுவேன் எனக்குள்ளே. அப்புறம் என் மாமனார் ஒரு வந்து கூப்பிடுவாங்க, கூட்டம் அங்கேயும் இருப்பேன், அப்போ அம்மா வீட்லேயும் இருப்பேன். ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறமா அந்த ஒரு 3 வருஷம் முடிஞ்சிட்டு பின்னாடி என் மாமனார் கம்பி கட்டுற ஆள், இவர் மேஸ்திரி வந்து வேலைக்கு கம்பி கட்டுறதுக்கு வந்து கூப்பிடுவார். அவர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வருவார். ஒரு மாதத்துக்கு 2 டைம் 3 டைம் வந்து வருவார் கூப்பிட்றதுக்கு. வந்தாருன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்றுக்குவார், வண்டியிலே வெளியவே நின்றுக்குவார். அவர் பேசி முடிச்சுட்டு உள்ளே உட்காந்தா கூட வெளியவே நின்றுக்குவார். பசங்களை வந்து நான் ஸ்கூல் கூப்பிட்டு போகும்போது இவர் என்னை ஒரு 3-4 நாள் ஃபாலோ பண்ணார். எதுக்கு இவர் கரெக்டாக அதே டைமுக்கு நான் கூப்பிட்டு வர டைமுக்கு அங்கே இருப்பார். கரெக்டாக நான் வரும்போதெல்லாம் பின்னாடியே வருவார். போவேன், என்னதுக்கு இப்படி வராரு, இப்படி இதே மாதிரி பண்ணுறாரு, இது 6 மாதமாக நான் பார்க்குறோமே, எதனால அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எனக்கு கிடச்சிது. பொங்கல் பண்டிகையில் நான் பேசினேன் இவர்கிட்ட. அப்போ பேசினேன், சாயந்தரமே ஒரே டைம் ஃபோன் பண்ணி உடனே சொல்லிட்டார், நீ தான் தெரியும், நீ எப்படி எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நீ தான் பேசுறதுன்னு. என்னத்துக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் என்னை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு. இல்லை உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தான் ட்ரை பண்ணேன், அந்த மாதிரி இவர் சொன்னார். அப்புறமா ஏன் எதனாலன்னு கேட்டதுக்கு, இல்லை பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா. நல்லா பேசினார். இப்படிலாம் பேசுகிறீங்களே, என்ன அவங்க அர்த்தத்தில் பேசுகிறீங்க, எனக்கு புரியல, அக்கறையாக பேசுகிறீங்க, உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு நான் கேட்டேன். அவர் கேட்டதுக்கு நான் ஓப்பனாகவே கேட்டேன், நீங்கள லவ் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படிங்கிறதுக்கு. ஆமான்னாரு. எனக்கு வந்து இப்படி உடனே சொன்னதுனால ஒரு மாதிரியாக இருந்துச்சு. டைம் கூட சிவா, நான் உடனே சொல்ல முடியாது, இப்போ டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் ஃபோன்லேயே பேசிட்டு. அவரை பற்றி வேறு என்ன தெரியும் உனக்கு? ஃபேமிலியை பற்றி தெரியுமா? அவங்க ஃபேமிலி அவங்க யாருமே எனக்கு தெரியும். அவங்க அம்மா தெரியும், இவங்க மற்றபடி அவங்க ஊர் மோட்ரு நான் என் மாமனார் சொல்லி தான் தெரியும். ஆனால் அவங்க ஊர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவர் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகி ஒரு மாசமாக இருக்காங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு பின்னாடி பின்னாடி தான் எனக்கு தெரியும். அப்புறமா நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி நான் கேட்கும் போதெல்லாம் என்னன்னு சொல்லுவார், எங்கள் ஒய்ஃப் வந்து ஏதோ யாரோடையோ பேசியிருந்ததை இவர் பார்த்ததுனால எற்காம்பறையில் நான் அடித்து அவ்வளோ இது டேஷனுக்கெல்லாம் போயிருக்கேன், வக்கீல் மூலிமா நான் டைவர்ஸும் எழுதி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் சொல்லுவார். டெய்லி அவங்க வீட்டில் என்னென்ன நடக்குதோ
அத்தனையும் சொல்லுவார். நான் வந்து அந்த மாதிரி இழந்துட்டதுனால இவரும் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக பேசிட்டு பழகணும். அப்புறமா எங்கள் அண்ணாவுக்கு ஒரு நாள் விஷயம் தெரிஞ்சிச்சு. பேசுறது ஃபோனை எடுத்து கேம் விளையாடிருந்தான் என் ஃபோனை. இவர் ஃபோன் பண்ணியிருக்காரு, தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சு வந்து என்னை அடிச்சிட்டாரு, சாப்பிட்ற கிண்ணி எடுத்து அடிச்சிட்டாரு. அப்புறமா அப்பயே நைட்டே ஃபோன் பண்ணி இவருக்கு சொன்னேன், இங்கே பாருங்க, இங்கே உன்னால எனக்கு சண்டை, எங்கள் வீட்டில் விஷயம் தெரிஞ்சிடுச்சு, இதுமாதிரி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு, யார் செத்தா என்ன, உனக்கு தான் உன் லைஃப் மட்டும்தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு இவர் சொன்னார். என் லைஃப் மட்டும் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவேன். காலையில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வரும், மதியம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வரும். ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். 6 மாதம் வரைக்கும் நான் பேசல. 6 மாதத்துக்கு வரைக்கும் ஃபோன் பண்ணுவார். ₹1 கையிலேருந்து ஃபோன் பண்ணுறது. சிவான்னு சொன்னால் ஃபோனை கட் பண்ணிவிடுவேன். சிவான்னு சொன்னாவே ஃபோனை கட் பண்ணுவேன். ஃபோன் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுவார் இவர். அப்புறமா சரி இப்படியே ஃபோன் பண்ணுறேன், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், பேசுனது வந்து நம்மளால தானே தப்பு வந்துட்டு திருப்பி பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பித்து ஒரு நெருக்கமான எங்கள் அத்தை கை உடைஞ்சிடுச்சு. எங்கள் மாமா என்ன சொன்னார்னா, வந்து உங்கள் மாமியை பார்த்துக்கோம்மா, நீ தானே வந்து பார்க்கணும், என் மாமியாக்கு பொண்ணு இல்லை, 3 பையனே, வந்து பார்த்துக்கோ, பாவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னார். கை உடஞ்சிட்டு வந்து இங்கே இருக்கும்போது ரொம்ப பேசிட்டு பழகிட்டு இதாக இருந்தேன். அப்படியே போச்சு, ஒரு 5 மாதம் போயிடுச்சு யாருக்குமே தெரியாமல். அப்புறமா விஷயம் என் மாமனாருக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க மாமனார் வீட்டில் இருக்கும்போது அவர் ஒன்று வந்து பார்ப்பறா? ஃபோன் எடுக்கலன்னா வந்துருவாரு. நான் வர வேணா, நீ எனக்கு பிரச்சனை இல்லை. அப்பெல்லாம் உனக்கு தெரியும் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? எனக்கு தெரியும். தெரிஞ்ச குழந்தை பிறந்துருச்சு அப்போ எனக்கு தெரியும். தெரிஞ்ச நான் சரி பேசிட்டு பழகிட்டு இருக்கும்போது என் மாமனாருக்கு தெரிஞ்சு, மாமனார் தெரிய வந்ததும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஃபோனு நான் சாயந்தரம் வரைக்கும் ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா வந்துடுவார் வீட்டு. எனக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு, எனக்கு குளுக்கோஸ் இருந்துச்சு, உன்னால எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு எதான ஒன்று ஆச்சுன்னா கூட 3 நம்பர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, உனக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, முதல் ஃபோன் உனக்கு தான் வரும், அந்த மாதிரிலாம் சொன்னார். அப்புறமா ஏதோ ஜோசியங்காரங்கிட்ட இவர் பார்த்தாரா. அந்த ஜோசிகாரன் என்ன சொன்னான்னா, இந்த சைடு இருந்து வர பொண்ணு 2ஆம் தாரம் கட்டிக்கிற பொண்ணு தான் உன்னை லாஸ்ட் வரைக்கும் பார்க்கும், ஃபர்ஸ்ட் தரம் பொண்ணு உன்னை பார்க்காது, ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி உன்னை பார்க்காது, 2ஆவது பொண்டாட்டி தான் உன்னை பார்க்கும், அந்த லைஃப் தான் உனக்கு அமையும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நான் யாரோ வந்து மாட்டுறாங்கன்னு நினச்சேன், நீ வந்து மாட்டுவேன்னு நீ வந்து கிடைக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படி. அப்போ நான் நினச்சோ, இவங்க இப்படி இதுலேயே சொல்கிறாங்க, ஜோசிலே சொல்லணும்னு சொல்கிறாங்க, அப்போ இந்த மாதிரி நம்ம லைஃப் இப்படி இவரால் தான் மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்து ரொம்ப என் மாமனார் சண்டை போட்டு அனுப்பிட்டார். எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போது 2 வருஷமாக வீட்டிலே இருந்தோம். அப்புறமா குழந்தை நின்று இப்போ 3 வருஷம் ஆகுது. எனக்கு புரியல. பேசி பழக்காயி 3 வருஷம், 2 வருஷம் வரைக்கும் வீட்டில் இருந்தேன். இந்த குழந்தை வந்து வயிற்றுல நின்றுடுச்சு 5 மாதம். யாருக்கு? இவருக்கு. வீட்டில் இருக்கும்போதே அம்மா வீட்டு பக்கமே ஒரு வீடு எடுத்துட்டு தனியாக இருந்தேன். தனியாக இருந்தபோது இவர் வருவார், டெய்லியும் வருவார், நைட் ஆச்சுன்னா வந்துடுவார், வீட்டிலே இருக்க மாட்டார், எதையும் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டார், எனக்கு சாப்பாடு செலவெல்லாம் இவரெல்லாம் எதுவுமே எல்லாமே எங்கள் அம்மா பார்த்தாங்க, எங்கள் பாட்டி பார்த்தாங்க. இவர்கிட்ட எல்லாம் எனக்கு எதுவுமே இன்ன வரைக்கும் நான் எதுவுமே இவர்கிட்ட வாங்கினது எல்லாமே பார்த்தாங்க. அப்புறம் வருவார், காலையில் எழுந்து ஓடி போயிடுவார் 4 மணிக்கு, நைட்டு 12 மணி 1 மணி வருவார், காலையில் வீடியோ காலையில் 4 மணிக்கெல்லாம் போயிடுவார். அப்புறமா விஷயம் தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மாக்கெல்லாம். விஷயம் தெரிஞ்சு அடிச்சிட்டாங்க, எங்கள் அம்மா என் அண்ணா எல்லாருமே அடிச்சிட்டாங்க. அம்மா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே தப்பு பண்ண மாட்டேன், நான் அங்கேயே கூட இருந்துக்கிறேன், நீ சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் இருந்தேன். இவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன். 4 நாள் கழித்து பார்த்தா வீடு வந்து கதவை தட்டுறாரு, 5 மணிக்கு வந்து கதவை தட்டுறாரு. யாருங்கன்னா நான் தான் வந்திருக்கேன். வீடை திறந்து உள்ளே விட்றேன், என்னத்துக்கு வந்தீங்க, கைக்கெல்லாம் அதிருது, யாரானா பார்த்தாங்கன்னா வீட்டில் எங்கள் அப்பா வேறு சொல்கிறாரு, நான் கைங்கெல்லாம் பிடிச்சினாலும் உன்னை வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கைக்கெல்லாம் எனக்கு அதிருது, நீங்கள் போ, ஃபஸ்ட்டு இங்கே இருக்காத, துரத்தி விட்றேன், நீ வந்தால் தான் நான் போவேன், நீ வந்தால் தான் நான் போவேன்னாரு. நீங்கள் போங்க, நான் முன்னாடியே நான் வந்து கூட பேசிட்டு வரேன், நீ போங்கன்னுட்டு அனுப்பிவிட்டு என் அத்தி பையன் அங்கே கீழே இருக்காங்க, எங்கள் அத்தி அவங்க அப்பாவுக்கு ரிலேஷன், எனக்கு வந்து அத்தியாச்சு. அவங்க பையன் வந்து வண்டிக்கு போகிறாங்க. அவங்க வண்டி எடுத்துன்னு போகும்போது இவங்க அங்கேயே நின்று இருக்காங்க. அவங்க பார்த்து நீ யார் என்னன்னு கேட்க, நான் மோட்ரு, நான் சங்கத்துக்கு காசு கொடுக்கறதுக்கு வந்தேன் அப்படின்னுங்கிறார் இவர். சங்கத்தில் நீ யாருக்கு காசு எடுத்திருக்க, நீ யாரு என்ன தெரியும், இவர் வந்து போகிறது. அப்புறம் அவங்க கேட்டிருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணார், சங்கத்துக்கு காசு கொடுக்கறதுக்கு வந்தேன் பாரு, இவங்ககிட்ட சொல்லுன்னு. என் மாமா பேசுனா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபோனை கட் பண்ணிட்டேன், நான் உடனே ஃபோனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இவர் என்ன சண்டை போட்டாராங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவர் வண்டி சாவி இவர்கிட்ட, அவர் வண்டி சாவி அவர்கிட்ட மாட்டிக்கிச்சு. எங்கள் அத்தை வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா அவ்வளோதான், இப்போ ஏற்கனவே 4 நாள் சொன்னேன், இப்போ மறுபடியும் நீ அந்த தப்பு பண்ணியிருக்கேடி
அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல மேடம். ஒரு நிமிஷத்துக்கு என்னமோ சொல்லிக்கோங்க, சாப்பிட்றதுக்கு நிம்மதியே இல்லை. அந்த அளவுக்கு அசிங்கமாக பேசுவாங்க, பச்சை பச்சை கேட்குவாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் மாமனார் அவள் அந்த அப்படிதான் பண்ணுவாள், அவள் அப்படிதான் முக்குவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் அனுப்புனேன் அப்படின்னு அவரும் வந்து அசிங்கமாக பேசினார். ஒரு 3 நாள் கழிச்சு நான் என் மருமக யாரும் பண்ண தப்பு நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. கூட்டின்னு போய் அன்னைக்கே எல்லாம் அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு, ஆமாம் என் மருமக அவனை வச்சுருந்தான், என்னன்றீங்க குடிச்சு போட்டு அந்த மாதிரி கேட்குறோம். அப்புறமா டெய்லியும் அவரும் சண்டை. வீட்டில் நான் உக்காந்துருந்தா கூட வீடு கதவு திறந்துட்டு படு, நீ உங்களுக்கு என்ன நைட்டு 8 மணி ஆச்சுன்னா இப்போ நீ கதவை டாப்பால் போட்டுக்கிறது, அசிங்க கூட இருந்து அடிச்சுட்டாரு. ஒரு 2-3 டைம் கையை பிடிச்சி இழுத்து விட்டாரு. கூட்டு போய் என் மாமனார் வெளியே போகணும் கூட கையை பிடிச்சி இழுத்து விட்டுட்டாரு. எதுவுமே பண்ண முடியல. ஒரு டவுனுக்கு போகிறதுக்கும் விட மாட்டாரு, எதுக்குமே விடல. வீட்லேயே இருக்கிற மாதிரியே இதாயிடுச்சு, லைஃப் ஆயிடுச்சு. 5 மாதம் ஆகிட்டு இவரை நான் கேட்டேன், நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், இந்த மாதிரி 5 மாதம் ஆயிடுச்சு, குழந்தைய வந்து கலைக்கிறதுக்கான விட்டியா, அதுவும் இல்லாமல் இப்படி பண்ணிட்டியே, இப்படி என்ன பண்ணுறான்னதுக்கு சரி நீ வந்துரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி இந்த குழந்தைய வந்து எனக்கு கலைக்க விருப்பம் இல்லை மேடம், கொஞ்சம் கூட எனக்கு வளர்ந்துருச்சு, எனக்கு அது அசைவுன்றது எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு உயிரை வந்து எனக்கு அழிக்கிற தைரியம் எனக்கு வரல. சரி உயிரோடு வந்துட்டேன். வந்த நன்னே கூட்டின்னு போய் கோயிலில் தாலி கட்டினார். தாலி கட்டி கூட்டின்னு போய் ஒரு வீட்டில் வச்சார். அங்கே வச்சுன்னு ஒரு 8 நாள் இருந்தோம். 8 நாள் இருந்து அவங்க இவர் ஊரில் நியாயம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்து நியாயத்தில் நிப்பாட்டி எங்களை பிரித்து விட்டுட்டாங்க. அம்மா வந்து அபார்ஷன் பண்ணுறேன்னு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. நான் ஒரு காலையில் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி குழந்தைய வந்து கலைக்கிறேன்றாங்க, நான் கலைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ கலைக்கிறதா இருந்தால் உயிரும் உங்கள் அம்மாலே மருந்து வாங்கி தர சொல்லி சாகடிச்சு சொல்லு குழந்தையோட உண்மையும், நீ அப்படியெல்லாம் பண்ணாத, நான் கூப்பிட்டு போனால அந்த இடத்துக்கு நீ போயிடு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ இதுக்கெல்லாம் இதுனாது அப்படின்னாரு. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு இந்த குழந்தைய கலைக்கணும்னு எனக்கு சுத்தமாக இது இல்லை மேடம். எனக்கு இந்த குழந்தைய பெற்றுக்கணும்னு ஆசை. ஏன்னா அந்த 2 குழந்தைய நான் பெற்றது வந்து நான் அறியாத வயசுல எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. வளர்த்தது கூட எப்படி வளர்த்தனே தெரியாது, அவளுக்கு நடந்துச்சு. எனக்கு இந்த குழந்தைய வந்து நான் அவ்வளோ இதாக பிரச்சனையிலே அது இதுன்னுச்சு. பெற்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வீடை விட்டு திருப்பி வந்து ஒரு காட்டில் போயிட்டு ஒரு குடோனில் விடுற வரைக்கும் காட்டில் ஒரு குகைக்குள்ளே படுத்துனுங்க. இந்த குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு ஒரு தண்ணி இல்லை, ஒரு ஒன்றும் இல்லை, சாப்பாடு கூட இல்லை. நைட் காலையில் 12 மணிக்கு வீடு விட்டு போனதுனாலே காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு தான் வந்தேன். அந்த குடோனை விட்டு பிரச்சனையில் முடிச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு வருவார். காலையில் வருவார், நீங்கள் சாயந்தரம் ஓடி போயிடுவார். திருப்பி சாயந்தரம் வந்தாருன்னா காலையில் ஓடி போயிடுவார். இப்படியே ஒரு 4 மாதம் போயிடுச்சு. அங்கேயே இருந்தோம். 4 மாதம் வரைக்கும் அங்கேயே இருந்தோம், கொப்பத்துலேயே இருந்தோம். அந்த அம்மா ரேஷன் அரிசி சோறுனா கூட எனக்கு செஞ்சு போடும், சூட செஞ்சு போடும். அந்த கொப்பத்தில் அவங்க வீட்டில் தான் இருந்தது, எந்த வாடகம் கிடையாது, ஒன்றும் சும்மா தான் இருந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரது காசு வந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆன காசு, அதுக்கு வந்து நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்ட்டு எங்கள் மாமனார் கேஸ் கொடுத்துட்டு இருந்தார். அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணாங்க, இவர்கிட்ட இருந்து என்னை பிரித்து கூட்டு போய் என்னை மட்டும் தனியாக கொண்டு போய் விட்டுட்டாங்க. இவருக்கு வந்து எங்கள் மாமனார்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரியே என்னை எப்படி விட்ற மாதிரியே இவங்களோட முடிவு எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே போய் கேட்டால் சிவா உனக்கு கூட்டினருக்கு வச்சுன்னு கொலைக்கிறதுக்கெல்லாம் கூட்டினார்ல, இந்த மாதிரி இதுதான்னா இப்போ யார் கூட பண்ணி இருக்கான்னு கேட்டாங்க. இவர் வந்து என்ன சரி நீ வாழ, எனக்கு உன்னோட வேலை விருப்பம் இல்லை, நீ போயிடுமான்னு என்னை ஒரு வார்த்தை அன்னைக்கே சொல்லியிருந்தாருன்னா அவங்க காலையில் ஸ்டேஷனில் நான் காலில் விழுந்திருப்பேன். இந்த குழந்தைய நான் எப்படியோ நான் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிறேன்ப்பா, அப்படி கூட உங்களால் முடிஞ்சால் பாருங்க, முடியலன்னா கூட நான் எங்கேயோ ஒரு தாள் இருந்துட்டுன்னு அவங்க காலை பிடிச்சிருப்பேன். இவர் எதுவுமே சொல்லலை என்கிட்ட, எல்லாமே இவர் சொல்கிறதெல்லாம் வேத வாக்குன்ட்டு அப்படியே நம்புவேன். உன் பசங்களை காமிச்சாங்களா? எதுவுமே காமிக்கல. எதுக்குமே நீ வரக்கூடாதுன்னு கையெழுத்தை வாங்கிட்டாங்க. ஒரு பாண்டு பேப்பரில் ஒரு 10 கையெழுத்தை வாங்கியிருப்பாங்க. என் மாமனார் போட்டு கொடுத்துட்டு எனக்கு பெயின் வந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி இதாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பயந்துட்டாங்க ஸ்டேஷனில். இவரை ஃபோன் பண்ணி வர வச்சு, நீ கூப்பிட்டு போய் அவனும் நீ தானே கூப்பிட்டு வந்த, நீ இந்த பொண்ணை நீ தானே பண்ண, நீ கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எங்கிட்ட கையெழுத்து வாங்கினேன். இந்த பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிற, உங்ககிட்ட தான் அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சு நீ தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கையெழுத்து வாங்கினு இவர் அனுப்பிட்டாங்க. எங்க கூட அனுப்பிட்டு இவர் கூண்டு போய் திருப்பி அங்கே எங்கள் ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் மகராஜ் கடையில் எங்களுக்கு தங்க வச்சார். அங்கே தான் இருந்தோம், ஒரு 3 நாள் இருந்தோம். அப்புறமா அவங்க ஊரில் இவரை ஏற்றுக்கல, ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டாங்க. என்னென்னா நாங்கள் வந்து ஒரே சாமி கும்பிட்றோங்க, ஒரே குலதெய்வம், ஒரே அண்ணன் தம்பிங்கன்னுவாங்க. ஆனால் இவங்க இப்போ எனக்கு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது, ஒரே அண்ணன் தம்பிங்க, ஒரே சாமி கும்பிட்றாங்க. நீ அவங்க தங்கச்சாச்சு, அவங்களெல்லாம் பொழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. இவரை ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒரு மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்தோம், வச்சுட்டு நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாத வேலைக்கு போவார், அங்கேயே வேலைக்கு போவார், வீட்டுக்கு வருவார், அப்படி தான் இருந்தார். குழந்தை என்னைக்கு பிறந்துச்சா ஸ்டார்ட் பண்ணிட்டார்
நீ குழந்தைய தூக்கிட்டு போறியா இல்லை குழந்தைய நீ கொடுத்துட்டு போறியா? பையன் பிறந்த பின்னாடி குழந்தை பிறந்து யாருமே இல்லை. குழந்தை பிறந்து இந்த டெலிவரி ஆகும்போது யாருமே கூட இல்லை, ஒரு லேடிஸ் கூட இல்லை, ஒரு லேடிஸ் மட்டும்தாங்க. அவங்க கூட என்னை எதுவுமே எதுவும் இல்லை. குழந்தை பிறந்து நானே எல்லாமே பார்த்தேன். நானே வந்து ட்ரெஸ் மாற்றிக்குவேன். நானே குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு வந்து இது மாதிரி கலராக கொடி மாறிடுச்சு. இந்த தம்பி பிறந்தும் போது கரண்ட்டில் வச்சு விட்டாங்க. எல்லாமே நான் தான் பார்ப்பேன். திருப்பி கூட்டின்னு போட்டார், சூளகிரிக்கு கூட்டின்னு போட்டார். கூட்டின்னு போய் ரொம்ப இது டார்ச்சர் மேடம். ஒரு 4 தான் நிம்மதியாக புள்ளியை போட்டுட்டு தூங்கியிருக்க மாட்டேன். இங்கே போகிற நீ குழந்தை தூக்கின்னு போகலன்னு எங்கள் அண்ணாவை கூட்டின்னு வந்து இவ தான் என்னை மிரட்டினா, அதனால தான் நான் இவர் கூட இருந்தேன்னு சொல்லிடுவேன். அப்புறமா நீ தான் பேசணும், நான்லாம் பேச மாட்டேன், நான் பாட்டுக்கு சைலண்டாக நின்றுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு மேடம். என்ன இப்போ என்ன நிலைமைம்மா? இப்போ என்ன நிலமன்னா, 1 லட்ச ரூபாய் காசை கொடுத்துட்டு என்னை அறுத்து கழிச்சு விட்டுட்டாரு. காசு கொடுத்துட்டு நான் வந்தேன்னா குழந்தைய பிடிங்கிக்கிட்டு அனுப்பிட்டாங்க. எப்போ இது? இன்னைக்கு 4 நாள் ஆகுது மேடம். பால் குடிக்கிற குழந்தை அந்த இன்னைக்கு எடுத்த முடிவு நீ அப்பயே நீ எடுத்திருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு நான் எதுக்கு மேடம் இந்த குழந்தைக்கோசரம் நான் இருந்திருக்கேன்? கடவுளே. ஒரு மணிக்கு வந்து எங்கிட்ட வந்து சந்தோஷமா இருந்துட்டு எங்க அம்மா வந்தது, எங்க வீட்டுல எல்லாம் வர வச்சது எல்லாமே இவரு. உங்களுக்கு எதுவுமே தெரியாது? எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. 12 மணிக்கு 1 மணிக்கு தான் வந்து நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். அப்ப நீ என்ன அதுக்காக தான் நீ கூட்டிட்டு வந்தியா? இப்போ மறுபடியும் வரமாட்டா, அதனால வந்து ஏமாத்திட்டு வந்து நீ இருந்துட்டு போய் அசிங்கமா நான் பேசிடுவேன் மேடம். 2 மணிக்கே நான் புள்ளிய போட்டு யானையில போட்டு தூங்க வச்சுட்டு குழந்தைய படுத்துட்டேன் மேடம். மறுபடியும் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கேன். இவங்க அண்ணாவோட ஒரு இன்னொரு லேடியும் அப்புறம் எங்க அம்மாவை பார்த்தா இங்க வீட்டுல வந்து நிக்கிறேன். இன்னும் இங்க முன்னாடியே அங்க உள்ள உட்காந்துங்கிறேன். வெளியே வாடி என் அம்மா கூட்டாங்க. வெளியே போய் நிக்கிறேன். அவங்களோட அண்ணாவோட வந்தவங்க என்னன்றாங்க, போம்மா உங்க அம்மா கூட நீ போ, குழந்தைய நாங்க வளர்க்குறோம். இவர் காலையில விழுறோம் மேடம். குழந்தைய மட்டும் வாங்கி கொடுத்துரு, நீ போ சேர்ந்துக்கோ, குழந்தைய மட்டும் கொடுத்துருப்பான்னுட்டு கொஞ்சம் கூட என் மேல இறக்கம் காட்டல மேடம். ஒரு நாயோடமா உனக்கு கேவலமா போயிட்டேன் நான் உனக்கு. அன்னைக்கு என்னை பிடிச்சிதானே நீ கூப்பிட்டு வந்தேன், பிடிச்சிதானே அந்த புள்ளைய நீ பெத்துக்கிட்ட. அன்னைக்குள்ளேவா உனக்கு மனசு மாறி போயிடுச்சு. அதுக்கு நீ என்ன ரவுண்டு செம்மையா அடிப்பாரு. தூக்கி வீட்டுல இருந்து ஜிட்டு மேல பிடிச்சிட்டு படிக்கட்டுல ஈவ தூக்கிட்டு இழுத்துட்டு போவாரு. எதுக்கு? போ வெளியே. இப்படி தூக்கி அழகா தூக்கி இப்படி அடிப்பாரு. அப்படி எகிரி வயிற்று மேல ஒதுக்குவாரு. அப்படி ஜிட்டை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வந்தாரு. நைட்டி தான் போட்டிருக்கோம் மேடம். முட்டியோட அப்படியே கிழிஞ்சிடுச்சு அந்த நைட்டி. படிக்கட்டுல இழுத்துட்டு போய் விடுறாரு. படிக்கட்டுல அப்படியே தரன்னு இழுத்துட்டு போறாரு. அப்படியே அந்த நேரத்துல தலையெல்லாம் சுத்துது. இந்த ஒரு இதே இல்லை. அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, குழந்தைய வாங்கடா சிவா நீ போயிட்டு, இப்போ குழந்தைய வாங்கடா. அப்புறம் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க. குழந்தைய எடுத்துட்டு போறாங்க. யாரும் உங்க கையில இருந்து குழந்தைய வாங்கினது? இவர் தான் வாங்கினது. உங்க பேர் என்னங்க? என்னப்பா இப்படி என்ன கொடுமைப்பா அது? ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, நான் இவங்க யாருன்னு தெரியாது. சரி இவங்க மாமனார் வந்து என்கிட்ட வேலைக்கு வருவார். சரி அப்போ வந்து இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு முதல் முறை அப்போ தான் பார்க்குறேன். யார்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அது சொன்னீங்களா அவங்க கிட்ட? எப்போ சொன்னீங்க? ஆரம்பத்திலே தெரியுமா உங்களுக்கு? ஆரம்பத்துல எல்லாம் தெரியும். மாமனாரு எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த அம்மா வந்து அவங்க மாமனார் கிட்ட இவர் யாரு எந்த ஊருன்னு கேட்டதும் அவங்க மாமனார் வந்து நீனுக்கு இந்த மாதிரி தான் பார்க்கணும், நம்ம தோட்டத்துக்கு மேல தான் இருக்கிறாங்க எல்லாருமே என்னெல்லாம் கேக்குற அவளுக்கு என் மாமனார் என்கிட்ட பேச மாட்டாரு. சரிப்பா, நீங்க லவ் பண்ணீங்க, பழக்கம் ஆயிடுச்சு, குழந்தை வேற கொடுத்துட்டீங்க, இப்ப பிரஸ் ஆயிட்டு குழந்தைய நீங்க அவங்கள வச்சுட்டு இருந்தீங்க. எதுக்கு அவளை அடிச்சிங்க? நாங்க அடிக்கல மேம், அந்த மாதிரிலாம். இது நாங்க ஆந்திரா கூட்டு போனோம் மேம். கூட்டு போயிட்டு ஒரு 4 நாள் இருந்தான். உங்க மனைவியும் குழந்தைய என்னானாங்க? அவங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியுமா அந்த பிரச்சனையெல்லாம்? அது தெரியாது மேம். அதுக்கு முன்னாடியே நானும் பேசுறது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சு அவங்க வந்து கேட்குறேன்னு சொன்னாங்க. அவங்க வந்து எதுவுமே தெரியாது, நீ எப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆனது அவங்களுக்கு. சரி, இப்போ உங்களுக்கு உங்க மனைவிக்கு எப்படி இருக்கு? உங்க உறவு எப்படி இருக்கு? இல்லை மேம், நான் இதுவரையுமே நான் இவங்க கூட தான் இங்கே தான் இருந்தது. உங்க மனைவியோட இருக்கவே இல்லை? அவங்க என்ன சொல்றாங்க? கூட்டு போயிட்டு இவங்களை கூட்டு போய் ஆந்திராவுக்கு போனோம் இல்லைங்களா, அங்கேருந்து போயிட்டு அந்த ஒசூருக்கு போனதும் அங்கே போய் வீடு பார்த்துட்டு வரதுக்காக போனதும் அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க. அந்த நம்பர் மாற்றி போட்டாங்க. அதுக்கப்புறம் நானே ஃபோனை போட்டு தான்
இவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, அவங்க அம்மா நீ இந்த இதெல்லாம் பிரச்சனைப்பா, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 2 குழந்தைக்குது, உனக்கு ஒரு குழந்தைக்குது, உனக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நீ கூட்டின்னு வந்து விட்டுரு, நான் வந்து ஏதோ ஒன்று பார்த்துக்குறேன், சரி நம்ம இதுக்காகலாம் கூட என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி கூட்டின்னு வரமான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வந்ததும் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 20-30 பேர் கூட்டின்னு வந்துட்டாங்க. கூட்டின்னு வந்து ஆள் வச்சு அடித்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. மேடம் அடிச்சாங்க மேம். இவங்க இப்போ- முன்னாடி கேளுங்க மேம். இல்ல இப்போ தான் என்ன போய் இவர் நிறைய பொய் தான் மேடம் வாயை திறந்தார பொய் தான் உண்மை. இப்ப இவர் சொல்றாருல நான் அடிச்சாங்க இல்லன்னு சொல்ல மாட்டேன், அடிச்சாங்க. நீ வந்து என் அம்மாட்ட நீ பேசினல என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல மேடம். இப்ப நான் தானே உன்னால பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னை கூப்பிட்டு வரதுக்கு நீ வந்தல்ல, என்கிட்ட உங்க அம்மா இந்த மாதிரி சொல்றாங்க, நீ போறியா, நீ என்கிட்ட தான் நீ சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ உனக்குள்ளே நீ மேடம் என்னன்னா உண்மைன்னா இவர் வந்து இவர் பண்ற விஷயமே என்கிட்ட நேரடியாக சொல்ல மாட்டாரு. இவரோட பொண்டாட்டிக்கு இரு மேடம் என்கிட்டயும் அவங்க சந்தோஷமா இருந்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணுகிட்டயும் இப்ப சந்தோஷமா இருந்திருக்கு. உனக்கு மனசாட்சி உறுத்தல கொஞ்சம் கூட? நீ எல்லாம் மனுஷெல்லாம் நான் காமத்துக்கு பிறந்த பிராட நீ. முன்னெல்லாம் மனுஷன்னு நீ யாருமே சொல்ல மாட்டாங்க. நிக்கிறதோட நீ இந்த மாதிரிலாம் குழந்தை பிடிக்க அன்னைக்கு நீ ஜுருக்கு போட்டு செத்துருக்கலாம். இந்த பொழைக்கிறதுக்கு இதோட எத்தினி போனது தெரியுமா? சூழ்நிலையே மேடம் அவ்வளோ ஆத்திரம் இருக்கு. சூழ்நிலையில் ஒரு லேடி ஃபோன் பண்ணி இது ஃபுல்லா போதை, என் குழந்தை வந்து வயிற்றுல இருக்கு. ஃபோன் பண்ணி என்னன்னு சொல்றாங்க, இந்த குழந்தை மட்டும்தான்டா உங்க குழந்தையா, நான் உனக்காக ஒரு குழந்தை கழிச்சினேன், அன்னைக்கு கண்ணுக்கு தெரியலடா உனக்கு. ஒரு நிமிஷம். சரிப்பா, இப்போ அதுக்கு தான் கொண்டு விட்டீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எதுக்கு இந்த குழந்தைகிட்ட இந்த பொண்ணுகிட்ட இந்த குழந்தைய பிடிச்சி? இந்த விஷயம் கேளுங்க. எங்களோட வைஃபு அவங்கள நான் வந்து எந்த தப்பு சொல்ல, நான் பண்ண தப்பு ஒரு பொண்ணுக்கு நான் என்ன நடந்தது சொல்லு. நான் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த சத்தியமா சொல்றேன், எங்களால நல்லா வாழவே மாட்டான். சத்தியமா போற இடம் ஆக்சிடென்ட் ஆகி தான் சாவான். நான் அப்படிலாம் இருக்க மாட்டான் மேடம். இப்பயும் சொல்ற என்னெல்லாம் ரொம்ப ஏமாத்திருக்கான். என்னன்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட இவர் சொல்லாம அந்த அக்காவுக்கு தெரியாது பாவம். எங்க அம்மா கிட்ட போய் என்னன்னு ஃபோன் பண்ணி என்னன்னு சொல்லியிருக்காங்க, அம்மா உங்க பொண்ணை நீங்க கூட்டுக்கோங்க, அந்த குழந்தைய நாங்க போலீஸ் மூலியமா யாருக்கான கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சொன்னதாவும் அந்த அக்கா போய் எங்க அம்மாகிட்ட பேசியிருக்காங்க. எங்க அம்மாகிட்ட பேசிட்டு பின்னாடி எங்க அம்மா வந்து சொல்லுச்சு என்கிட்ட வந்து சண்டில தான் சொல்லுது, டேய் அவங்க புள்ளி விற்கிறேன்னு சொன்னா, உன்னை விற்கிறது எவ்வளோ நேரம் பிடிக்கும் அப்படின்னு நான் என்ன மேடம் சொல்றது பதில் சொல்றது, என்ன விற்கிறேன்னு சொல்லும் போது என்ன பதில் சொல்றது? இருமா. சரிப்பா, இப்போ எதுக்கு திடீர்னு குழந்தை பிடிங்கின்னு போனீங்க? அவங்க அம்மா வச்சு பேசியிருக்காங்க. பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாது. திடீர்னு நான் அவசியம் பொருள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வந்து போனாங்க. ஃபோன் பண்ணதும் நான் இங்கே இந்த இடத்துக்கு வான்னு சொன்னோம். போனால் அவங்க அம்மா வந்துட்டாங்க. அவங்க அம்மா ஏற்கனவே ஆளை வச்சு அடிச்சவங்க. இப்போ நீ இடத்த காட்டலைன்னா பிரச்சனை பண்ணுவோம் செய்வாங்க. உடனே இன்னொரு லேடிஸ்கிட்ட வண்டியை கொடுத்து ஆள் கூட்டாரு. அவங்க அம்மா காசு வாங்கியிருக்காங்களா உங்ககிட்ட? மேம் அம்மா காசு வாங்கியிருக்காங்க. எவ்வளோ? என்கிட்ட வாங்கல மேம். அவங்க இவர் தான் வாங்குது. அதுக்கு ஆள் இருக்கு. ஏய் போய் சொல்லாத. பணமெல்லாம் வாங்குறாங்க. மேடம் பேசுனது யாரு கொடுத்தாங்க? அவங்க வீட்ல இருந்து கொடுத்தாங்க. யாரு உங்க வீட்டுக்கு? உங்க மனைவியா? ஆமா. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? தெரியல மேம். அது அவங்க தான் கொடுத்தாங்க. பணம் கொடுத்த வரைக்கும் மேடம் இங்க பாருங்க, இவரு தப்பு பண்ண வரான். அவங்க வைஃப் வந்து காசு கொடுத்து கழிச்சு விடுவாங்களாம். இப்ப நான் இன்ன வரைக்கும் அவங்கள தப்பா சொல்லல. காசு கொடுத்து கழிக்கிறதா இதோட எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்திருப்பீங்க? சோழியர்லேருந்து விட்டான். அங்கேருந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதாச்சு. அப்புறம் இப்போ குழந்தை ஏன் பிரிச்சு எடுத்துட்டு போனேன்? யார்கிட்ட இருக்க குழந்தைக்கு மேம்? குழந்தை வந்து அன்னைக்கு அழும்போது கூட குழந்தைய நீயே வச்சுக்க, குழந்தை நீ பாதுகாப்பு, குழந்தை விட்டு பிரிக்கிறது ரொம்ப இதுன்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்தோம் மேம். அப்புறம் அவன் மூஞ்சில முழிக்கிறது பாவம், நீ எழுந்து வாமான்னு குழந்தை தூக்கி போட்டு போயிட்டாங்க மேம். அவங்க அம்மாவா? இவங்களே யாரே மூஞ்சில யாருமா வாங்கிட்டு போனாங்க? இவன் தான் மேடம். என் கையில இருக்கிற குழந்தை இவன் மட்டும்தான். வீட்டு வாடகைக்கிறாங்களா? இங்க இருக்காங்க மேம். சரி, இப்ப என்ன ஐடியால இருக்க மணி? மேடம் இப்போ எனக்கு வந்து இந்த குழந்தை எனக்கு வேணும். இது வரைக்குமே அந்த குழந்தை என்ன பார்த்தா மட்டும்தான் நிக்கும், வேற யாருக்கிட்டையும் சேராது. இவங்களே வீட்டுல இருந்தா கூட நான் குளிச்சுட்டு எட்டி பார்க்கும். குழந்தை என்கிட்ட தான் இருந்தது. இவங்க வந்து இல்ல நான் வந்து அங்கேதான் இருந்தேன். எங்க அண்ணா கிட்ட போயிட்டு எங்க அண்ணாக்கு பகல்ல வந்து ஒரு 10 மணி வரையும் நான் பாத்துப்பேன். 10 மணிக்கு மேல நான் வேலை செய்யறதுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறது. இவர பண்றது தப்பெல்லாம் இவர் பண்ணிருவாரு. அண்ணா பண்ண பின்னாடி போய் மறைஞ்சுக்குவாரு. எது பேசினாலும் அவங்க அண்ணா வந்து நின்னு இவருக்கு தம்பி இல்லையா, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால இப்ப என்ன ஐடியால இருக்கீங்க? நாங்க என்ன மேம் பண்றது? நீங்க உங்க மனைவியோட வாழறதுக்கு தயாரா? உங்க முதல் மனைவியோட அவங்க உங்களை ஏத்துப்பாங்களா? இல்ல மேம். சரி, நீ இவரோட வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உன்னோட ஐடியா என்னம்மா? என்னோட ஐடியா வந்து என் அம்மா இந்த குழந்தைய ஏத்துக்கிட்டு என்னை கூட்டு போயிட்டு என் அம்மா மேலாம் நான் சொல்ல மாட்டேன் மேடம். என் பொண்ணு கெட்டு போச்சு, எவ்வளோ தப்பு பண்ணியும் என்னை ஏத்துக்கிட்டாங்க.
இல்லைன்னு சரி சொல்லக்கூடாது. குழந்தைய ஒன்னே ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டாங்கன்னா அம்மா கூட போய் நான் இருக்கேன். சரி உனக்கு வேற 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அப்பாவும் கிடையாது, நீயும் இல்லைன்னா என்ன பண்ணுவ அந்த இன்ன குழந்தைங்க? வரைக்குமே என்ன நான் அவங்க நினைச்சது இல்லை மேடம். உண்மையை சொல்லணும்னா என்னோட நினைப்பு இல்லாதவளுக்கு என் மாமனார் வளர்க்குறாரு. அதுக்கு நான் கேரண்டி சொல்லுவேன். புள்ளையா பொண்ணா? 2 பேருமே என் அம்மா கிட்ட கூட இன்ன வரைக்கும் விடல. என் மாமனார் நான் ஓடி வந்ததுல இருந்து எங்க அம்மா கிட்ட கூட ஒரு நைட்டு போனோம். சரி ஒரு ஆண் குழந்தை கூட ஓகே, ஒரு பெண் குழந்தைக்கு தாய் தேவையில்லையா? வேணும். ஆனா நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டு பின்னாடி என்னை வீட்டுல அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அம்மா நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 2 பேரும் உனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க சரியா? ஆனா இந்த பொண்ணோட சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலையா இருந்திருக்கு. அவ கணவரை இழந்துட்டு அவ இருந்திருக்கா. உங்க ஹஸ்பண்ட் வந்து அவளை பயன்படுத்தி இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க சரிங்களா? உங்க ஹஸ்பண்டோட வாழறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. அவள் பண்ண தப்ப அவளுக்கு புரியுது சரியாம்மா? உங்க புருஷனை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா? அவர் அவளா கூப்பிட்டு தான் போயிருக்கணும். அவர் போறதுக்கு சான்ஸ் இல்லை. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பரவாயில்ல. அவ வேண்டாம், அவளுக்கு உங்க புருஷன் வேண்டாம் சொல்லிட்டா. ஆனா அவர் தப்பு எதுவும் பண்ணல சொன்னா நான் ஒத்துக்க முடியாதுமா. அதுக்கு ஒத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணல யாருக்கும். இருந்தாலும் ஒரு பொண்ணு தூண்டுதல் இல்லாம ஒரு ஆண் போக முடியாது. அதெல்லாம் கிடையாதுமா. மேடம் அதெல்லாம் கிடையாதுமா. எப்படி அவ புருஷன் இல்லாம இருக்கா. இவர புருஷன் வந்து நான் ஏமாத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுறாங்க. நான் இன்ன வரைக்கும் உங்ககிட்ட இருமா நான் பேசுனதுல இருமா. நீங்க தான் பொண்டாட்டி இருக்கீங்கல்ல, அவருக்கு எங்க போச்சு புத்தி? மேம் இருக்கிறத சொல்றேன். ஒரு நைட்டுக்கு ஒரு தட்டுல சாப்பாடு போட்டா அதுக்குள்ள ஒரு 20 டைம் ஆச்சு கால் பண்ண. சரி அதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா. உன் புருஷனை சப்போர்ட் பண்ணாதே, அப்படி சொல்லாதே. அவளை அவளும் தப்பு பண்ணியிருக்கா, உங்க புருஷனும் தப்பு பண்ணியிருக்காரு. இப்ப அவரை ஏத்துக்கிறியா நீ? எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்வீங்களா? இந்த குழந்தைய என்னம்மா பண்ணலாம்? நாங்களே வச்சுக்கிறோம். எங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. அதோட இன்னொரு குழந்தையா வளர்த்துறேன். அவ கொடுக்கறதா இல்ல. சரி அப்படி கூட எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போட்டோம். ஆனா அந்த குழந்தைக்கு எங்க வீட்டுக்காருக்கு ஒரு இது இருந்துச்சுன்ற ஒரு இது வரக்கூடாது. மேடம் நான் வந்து நாய் மேல போயிட்டுனா போன நாயை திருப்பி தூக்கிட்டு வந்து என் பக்கமே வச்சுக்கணும். நீ சொல்றது வந்து ரொம்ப அநியாயம். நான் வந்து உங்ககிட்ட நான் காசு கேட்டுனா உங்ககிட்ட வந்து நான் கேட்டிருந்தா கூட நீ கேட்கறதுல அர்த்தம் இருக்கு. என்னைக்குன்னு நான் கேட்டதும் கிடையாது. உன் புருஷன்கிட்டே நான் இன்ன வரைக்கும் எனக்கு எடுத்துன்னு பாவத்துக்கு நீங்க என்கிட்ட எதனா உனக்கு ஏதாவது கேட்கறதுக்கு இருக்காமா அவங்கள்ட்ட? அவங்க கிட்ட எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல மேடம். அவங்க என்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் பண்ணிருக்கேன், தப்பு பண்ணிருக்கேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். இப்போ அவங்க என்ன செய்யணும் உனக்கு? எனக்கு என்ன செய்யணும்ன்றது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மேடம். குழந்தைய வளர்க்கறதுக்கு ஹெல்ப் தேவையா? எனக்கு வந்து இப்போ எனக்கு யாரும் ஆதரவு இல்லை. என் அம்மா என்ன சொல்றாங்களோ எனக்கு தெரியல. நீங்க உங்க அம்மாவை கூப்பிடலாமா? சரி கொஞ்சம் தள்ளி உட்கார். அவங்க அம்மாவை கத்தி எடுத்து வெட்ட போறாங்க தெரியுது. அம்மா மேல பாசமும் இருக்கு. அந்த அம்மாவுக்காக வாழணும்னு தோணல பத்தியா? இப்போ நான் கண்ணார பார்த்த பின்னாடி எங்க அம்மாவோட கஷ்டம் புரிஞ்சு பின்னாடி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு வந்தது காரணமும் என் அம்மாவும் இந்த குழந்தைக்கு மட்டும் தான் வந்திருக்கேன். உன் புருஷனுக்காக நான் வர கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோ. இவர் புருஷனுக்காக வர கிடையாது மேடம். எங்க அம்மா அடி வாங்கின கொசரம் தான் நான் வந்திருக்கேன். காசு கொடுத்து கழிச்சு விடுறதுக்கு நீ யாரு? எங்க அம்மா போன் பண்ணி கூப்பிடுறதுக்கு நீ என் புருஷன் உன் புருஷனை கூட்டுக்கிறது. உன் புருஷனை கூட்டுக்கிறது. சரி என்னோட சும்மா நீ பேசாத. இவ லட்சாதிபதியா இருந்தா உன்ன வரைக்கும் நாங்க பிச்சுக்கார நீ காசு கொடுக்கறது வாயின்னு போறதுக்கு. தள்ளி பக்கத்துல உட்காருங்க. இல்ல பக்கத்துல இல்ல அவகிட்ட உட்கார்றது அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. பக்கத்துல உட்காருங்க. இரு 2 புள்ள, பையன் 1 பொண்ணு 1 இருக்குது. அது இன்னைக்கு பரதேச சேட்டம். இன்னைக்கு அங்க அண்ணாஜிகளாட்டுங்குது, தவப்புன்னு விட்டுட்டு அண்ணாஜிகளாட்டுங்குது. இவளுக்கெல்லாம் தேவை இது. ஒரு நிமிஷமா, 13 வயசு பிள்ளைக்கு 13 வயசுதான் இல்லன்னு சொல்ல. அதுதான் முதல் தப்பு பண்ணது. தப்புதான். 15 வயசுக்குள்ள 2 புள்ள, 17 வயசுல புருஷன் அழுந்துட்டா. அந்த பொண்ணை திட்டுறதுக்கான வாய் யாருக்குமே கிடையாது. இல்லதான் நான் சொல்றேன். அதனால பச்சை புள்ள, அவளுக்கு உலகம் என்னதுன்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இவ்வளவு வாழ்க்கையே இழந்துட்டா அவ. அதனால யாருக்குமே எதுவும் சொல்றதுக்கு இது கிடையாது. அவர் கல்யாணம் ஆன ஆம்பளைன்னு தெரிஞ்சப்பறம் அவ தப்பு பண்ணா பாத்தீங்களா? அதுதான் அவ பண்ண தப்பு. அது மரியாதை பண்ணிக்கிறாள். அது தப்பு. அதுதான் கேள்வி. அது ஒண்ணுதான் சொல். ஒரு அண்ணன்னா ஒரு தாய், ஒரு அண்ணன்னா என்ன கணக்கு? அப்போ உன் வீட்லயே ஒரு அண்ணங்கிறான். அந்த அண்ணாடி மேடம் இவங்க வந்து எனக்கு நான் வந்து தப்பு பண்ணிருக்கேன். ஆனா ஒரே சாமி கும்பிடுறங்கன்னுட்டே தப்பு பண்ணிட்டு பின்னாடி தான் எனக்கு தெரியும். அது வந்து ஒரே குழந்தை 7 ஊர் சேர்ந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா. இப்ப என்னம்மா, குழந்தைய நீங்க ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா? எங்க ஊர்ல ஏத்துக்குவாங்களா?
நான் எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டு 2 புளி இருக்குது, அந்த புளிகளை எனக்கு சேர்த்துக்கலாம் பாப்பா, அலசினு சேர்த்துன்னு சொன்னீங்கிறாங்க. அவர் 2 புள்ளியை பார்த்துன்னு அலசினு போய் அது புள்ளிக்கிட்ட விட்றோம். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த சின்ன குழந்தைய அவங்க வாங்கிட்டாங்களா இல்ல நீங்க கொடுத்துட்டு வந்தீங்களா? சின்ன பாப்பாவை அவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் எங்கள் புள்ளி நான் கூட்டின்னு போயிருங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. சொல்லி தான் கூட்டின்னு போனுங்க. பால் கொடுக்காம அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? அந்த புள்ள பால் குடிச்சிச்சே, ரொம்ப கஷ்டப்பட்ட. உனக்கிட்ட பால் குடிச்சிச்சே? ஏன் குடிக்கலையே. 4 நாளா பிரிச்சுட்டீங்கல்ல? 4 நாள் பிரிச்சுட்டு அப்போ அந்தலாடி புள்ள பிரிச்சுது தெரியல. ஒரு நாள் கூட அந்த குழந்தை அழுவே இல்ல. ஒரு நாள் இப்போ நான் அழக விளையாடுது, அழகா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? கண்டிப்பா எங்க குழந்தை 2 மாசம் குழந்தை, ஒரு செகண்ட் 2 வயசு பையன். அவ்வளவு தப்பான பொண்ணு சொல்றீங்களா? ஒரு செகண்ட் கூட அந்த குழந்தை அழுவே கிடையாது. பொய்யான பொய். சத்தியமா என் பேத்து பிள்ளை வந்தா கூட சரி, பொய், ரொம்ப பொய். நான் அழிச்சு போய் விட்டு அவ்வாறு ராத்திரில நீ இதோட 3 டைம் பண்ணுங்கிறேன் மேடம். 3 டைம் பண்ணுங்கிறேன். ஆனா ஓடி வந்து இதோட 3 டைம் பண்ணுங்கிறேன். தாயும் மேடம் இருங்க, இவ தாயும் ஓடி போயிருக்கேன் வச்சிருக்கறனே. அது யார் கூட என்ன ஓடி வந்து எதுக்கு ஓடி வந்தா? கேளு, எதுக்கு ஓடி வந்தா கேளுங்க. வீட்டுல கொண்டு போய் வீட்டுல வச்சுதான் ஓடி இன்னொருத்த நான் வெளிக்கோ காண்டாரு நாய் ஓடிறங்கற. இப்போ வெளிக்கோ காண்டாரு நாய் ஓடிறங்க எல்லாம் சொல்றீங்க. அவ குழந்தை அவ இல்லாம இருக்கான்னு. மேம் சத்தியமா அந்த குழந்தை அழவே இல்ல. அழகா பால் சாப்பிடுது, இட்லி சாப்பிடுது, பிஸ்கட் சாப்பிடுது, எல்லாமே சாப்பிடுது. நல்லா என்னன்றேன், எந்த ஒரு இதுவும் இல்ல. இவங்கிட்ட எல்லாம் நான் இதுக்கு மேல நான் பேசணும்னா இல்லம்மா, இப்ப என்ன பண்ண போறோம் அதுதான் நம்ம பேசணும். நாங்க என்ன பண்றதுல அவளை அழைச்சின்னு போய் இப்ப ஏத்து சொல்லிட்டாங்க. குழந்தைவ அங்க வளர்க்குறாங்க மேடம். இப்ப நாங்க அழைச்சின்னு போய் வச்சுக்கிறோங்க, குழந்தை கூட எடுத்துன்னு போய் வச்சுக்கிறோங்க மேடம். அது அந்த புள்ளி எப்படி வச்சுக்க முடியுமா? நாங்க சொத்து கொடுக்க முடியுமா? பாங்கு கொடுக்க முடியுமா? நீங்க சொத்தும் கொடுக்க மாட்டா, நீங்க ஒண்ணு கொடுக்க வேணாம் மேடம். அது வந்து பையன், நீ ஒண்ணு அதுக்கு ஒண்ணு பொண்ணு இல்ல. நீ ஒண்ணு நீ அக போட்டு நீ கல்யாணம் பண்ணி முறைப்படி நீ கொடுக்கறதுக்கு அவன் பையன். அவன் அவ்வளோ இவ்வளோ இருக்கிறது அவ்வளோ வளர்த்து விட்டா அவனோட திறமை அது. அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு நான் இவ்வளோ வந்தது காரணமே ஒரு நாளைக்கு அவன் வளர்ந்து அவன் புரிஞ்சுப்பான்றதுக்கோசரம் தான் நான் வந்தது. அத்தானு கூப்பிடுமா, மாமான்னு கூப்பிடாது. என்ன அண்ணா அண்ணா சொல்றீங்க? எனக்கு இது அண்ணா, அது தங்கச்சி. ஒரே ஃபேமிலி, ஒரே சாமி கும்பிடுறது, ஒரே சாமி. ஓகே, நீங்க சொந்தமா? ஆமா, எல்லாம் ஒரே ஊர். அவ்வளவுதான். ஒரே உங்க வீட்டுக்காரருக்கு தெரியாதா பழகும் போது தங்கச்சி முறைன்னு? தெரியுமா தெரியாதா? நான் யாரையும் தூக்கி வச்சு பேசல மேம். ஒரு பொண்ணு உனக்கு புத்தி இல்லாம இவ்வளவு தூரம் இவருக்கு புத்தி இருக்க கூடாது. அந்த நிறைய பேர் சொல்றாங்க இவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து பின்னாடி நிறைய இது பண்ணாங்களாம், கன்சல்ட் பண்ணாங்களாம். வேண்டவே வேண்டான்னு சொல்லி ஒத்தக்கல்ல நின்னான்னு சொல்றாங்க. அப்பயே சொன்ன மேடம். ஆனா இப்ப அம்மா அம்மா அவ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணுதான். தப்பு நடந்து போச்சுமா. எல்லாரும் அவ மேலே பழி சொன்னா கல்யாணம் பண்ணிக்க. ஆனா இவ முழுக்க பண்ணு தப்புதான். நிஜமா என் பேத்து சந்தேகமே கிடையாது. தப்பு பண்ணது சந்தேகமே கிடையாது. ஒரு நைட் இல்ல 100 டைம் கூட ஃபோன் பண்ணுவேன் மேம். எவ்வளவு அழுந்திருக்கேன், எவ்வளவு பண்ணிருக்கேன் மேடம். இவ்வளவு நான் எவ்வளவு இழந்திருக்கேன். இன்னைக்கு எங்க அப்பா அம்மா என்ன வீட்டுல நியாயத்துல போய் நாங்க போய் இன்னைக்கு அண்ணன் போய் என்னோட நிலைமை நியாயத்துல போய் உளுந்து இழந்தோன்னுங்கிறேன். நிக்கிறதோட போய் சாகு. நான் மூஞ்சி மேல காரி துப்பிட்டு வந்திருக்கேன். இனி இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டேன். இப்ப என்னமா பண்ண போறோம்? நான் என்ன மேடம், எங்களுக்கு அவ புள்ள 2 புள்ளுக்குது. அந்த 2 புள்ளையோட வந்து வாழணும். அதுதான் எங்களுக்கு இது. எங்க ஊர்ல ஒத்துக்க மாட்டாங்க. அனுதேமின்னா ஒத்துக்கிற தேவையில்லை. ஆனா நாங்க ஊரை விட்டு தள்ளி வச்சு எங்களுக்கு குலதேவிக்கும் போறதில்ல, ஒரு நல்லதுக்கு அல்லதுக்கும் போறதில்ல. எங்க ஒரு புல்லு ஒன்று கல்யாணம் ஆகிறாட்டுங்குது. பண்ணி 11வது படிச்சுட்டு இப்ப 10வது படிச்சுட்டு 11வது போகுது. சரி, அத படிக்க வைக்கீங்களா? படிக்க இத மாதிரி வாழ்க்கை தொலைக்க மாட்டேங்க மேடம். நாங்க ஒண்ணுத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறோங்க மேடம். சரி, இப்ப அம்மா சொல்ற மாதிரி குழந்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீ அவங்க வாழ்க்கைய பாத்துக்கறியா? இல்ல மேடம், இதுக்கு மேலயும் நீ எங்க போயிருப்ப? இல்ல மேடம், எனக்கு நான் சொல்றது கேளு. இப்ப குழந்தை வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷம் அந்த குழந்தை பால் குடிச்சு கொஞ்சம் பெருசாகிறது வரைக்கும் நீ வேணா வச்சுக்கோ. இல்ல மேடம், அதுக்கப்புறம் கொடுத்துட்டு லாஸ்ட் வரைக்கும் என்கிட்ட இருக்கட்டும் மேடம். அவனை வந்து விட்டுட்டு, ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த குழந்தை அந்த பொம்பளை பொருளையும் அந்த பையன் எங்க நான் கேதி போறது சொல்லு மேடம். பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை நீ ஒரு பட்டுப்புள்ள பேசுறீங்க. அந்த புள்ள போற கதி மேடம். உடா ரெடியா இருந்தா என் பொண்ணை வச்சுட்டு என் பொண்ணு என் பையனை வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி ரெடியா இல்லைன்னா ஒண்ணும் இந்த குழந்தை வந்து மேடம் இதுக்காக தான் தயவு செஞ்சு சொல்றேன். நான்லாம் சரிம்மா, அவங்க பாட்டி தாத்தாக்கு வயசாச்சு. எவ்வளவு நாளைக்கு? வயசு. என் மாமனாருக்கு மனசாச்சு இருந்தா கையெழுத்து எல்லாம் வாங்கிருக்க மாட்டாரு எதுக்குமே.
அவர் எல்லாமே காசுக்காக எல்லாமே பண்ண மாட்டாரு. கையெழுத்து போட்டு கூட எங்க அம்மா வரட்டும், அப்படியே அது மாமனார் கூட சொன்னீங்களா மேலே, உங்க தங்கச்சி கூட்டின மாமா உங்க கையெழுத்து போடுறேன்னு சொன்னீங்களா மேலே மேடம்? மேடம் தெரியாம அது கூட தெரியாம அதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா. இப்ப என்ன பண்ண போறீங்க? உன் பொம்பளை பிள்ளைய பத்தி யோசிச்சு பாருமா. மேடம் நான் யோசிக்கிறேன் என்னால முடியும். அது எனக்கு வந்து தைரியம் இருக்கு. இந்த குழந்தைங்களை வந்து வளர்க்குற தைரியம் எனக்கு இருக்கு. 4 வீடு நான் பிச்சை எடுத்தாவது இந்த குழந்தைய நான் வளர்த்து காட்டுவேன் மேடம். எனக்கு வந்து நம்பிக்கை இல்லாத நான் வளர்க்குவேன். நீங்க அண்ணன் மகனையும் கல்யாணம் ஆகி ஒரு தவிப்பு புள்ள எங்க பையனுக்கு, அந்த புள்ளிக்கு அவனுக்கு இப்ப வளர்த்து விட்டுருவேன் மேடம். நான் கேட்குவேன் சத்தியமா பாரு மேடம், இதுதான் கேட்குவேன் நான் கண்டிப்பா. நான் வந்து கெட்ட பேர் வாங்கிட்டேன். அந்த குழந்தையால நிறைய ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அந்த பாதிக்கப்பட்ட கல்யாணம் பண்ணுவாங்களா மேடம்? நீங்களே சொல்லுங்க. மேடம் ஒரு அக்காளுக்கு புள்ளி பேத்து, ஒரு தம்பி அண்ணனுக்கு புள்ளி பேத்து வீட்டுல பொண்ணு கட்டி போவாங்களா மேடம்? நான் திருப்பியும் நான் இது மாதிரி நான் போடணும். இவங்களை நம்பியெல்லாம் போக முடியாது மேடம். இவங்களை நம்பியெல்லாம் என்னால போக முடியாது. ஏன்னா இப்போ இப்படி பேசி கூட்டு போவாங்க. 2 நாளைக்கு யாரன்னா சொல்லி கொடுத்தாங்களா, அவங்க சொல்றதுதான் வேத வாக்கு, அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்னுவாங்க. எப்படி மேடம் ஒரு பெத்து தாய் அந்த மாதிரி சொல்லுவாங்க? ஒரு நிமிஷம், இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் மேடம்? அவங்க காசு கொடுத்தாங்களா? நான் கேட்டேன்ல, உட்காந்து மோல்டு மேல கேக்குறேன். யார் சொன்னது காசு வாங்கினீங்களாமா? காசெல்லாம் நாங்க வாங்கல மேடம். காசு வாங்கல. புதன்கிழமை குடுக்குறேன்னு சொன்னீங்க. நீங்க காசு குடுக்கலையா? போய் சொல்ல 50,000 காசு குடுக்கலையாப்பா? மேம் அவங்க கூட்டிட்டு போறாங்க, சரி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுச்சு அந்த பொண்ணுன்ட்டு பரிதாபத்துலதான் மேம் காசு குடு உங்களால முடிஞ்சா குடுனாங்க, அதனால கொடுத்தோம் மேம். நீங்களும் வச்சுக்க முடியாதுல்ல குழந்தைய? மேம் ஊருக்குள்ள வச்சுக்க முடியாது, கார்டியனா இருந்து வளர்க்க முடியும். நாளைக்கு அது செய்யும் போது செய்யற முறையிலிருந்து எங்க வீட்டுக்கார அவ பக்கம் கொண்டு போவா. நாங்க பாத்துக்கிறோம் மேம். நானே அவங்க சொல்றாங்க ஊர்ல அவங்க கூட தேவையில்ல எனக்கு நான் வச்சு 5 நாள் வளர்த்தோம். அவங்க தேவையில்லை சொல்லிச்சுன்னா இது 1 நாள் 2 நாள் பிரச்சனை கிடையாது. பொண்டாட்டி இருக்கும் போதே அவங்களால நீங்க இன்னொரு பொண்டாட்டி தேடினீங்க. பொண்டாட்டி இல்ல நான் என்ன பண்ணுவேங்க? நான் குழந்தைய வளர்த்துக்கிறேன். எங்க அம்மா இருக்காங்க, நான் அது வரைக்கும் வச்சு பார்த்தேன். இவங்க அந்த குழந்தைய ஏத்துக்கலன்னா இவங்க என்ன பண்றாங்க? குழந்தைய விட்டலாம் நான் போறதில்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சட்டப்படி பிறந்த குழந்தை 3 வருஷம் வரைக்கும் அம்மா கிட்ட தான் இருக்கும். நீங்க அட்லீஸ்ட் இவ்வளவு துரோகம் பண்ணிட்டீங்க, இப்போ அது குடும்பத்தோட வாழ பாருங்க. இவர் வந்து ஊருக்குள்ள சேர்த்துல இப்ப வெளியே தான் இருக்கிறாரு. இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்கணும், இல்ல அவங்க உறவினர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம வந்தாதான் இவர் ஊருக்குள்ள சேர்த்துறதா பேச்சு. எந்த ஊருமா? மேம் எங்க ஊர் அப்படிதான். எந்த ஊரு பேரு என்னமா? கிருஷ்ணகிரியில. அவங்க என்ன வந்து மறுபடியும் அவரோட கான்டாக்ட் வச்சிருந்து நான் அவர்கிட்ட பேசுறத தெரிஞ்சிச்சேன்னா உடனே என்ன பண்ணாலும் சரி, அந்த தப்பு மறுபடியும் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா சொல்லுவேன், நான் கையெழுத்து தானே போடணும். எத்தனை கையெழுத்து போடணும்? உனக்கு எல்லாமே போட்டு தரேன். போடுமா? உன் புருஷன் என்கிட்ட வந்து இதுக்கு மேல பழகக்கூடாதுன்னு நீ வந்து கேரண்டி பண்ணி நீ வந்து கையெழுத்து போட்டு தரியா? நீங்க வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு உங்க வீட்டுக்கார கண்டிச்சு வைங்க. கண்டிப்பா மேம். சரியா? இது பாருங்க, உங்க பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாதீங்க, கிளம்புங்க. ஷுவர் தானே? உங்க அம்மா வேண்டாமா? எங்களுக்கு மனசாமி உங்க சொல்லிட்டு எங்களுக்கு மனம் இப்படியே பட்ட புள்ள எங்களுக்கு மனம். இப்போ அந்த 2 புள்ளிய பார்க்காத போது அப்போ இப்போ இங்க இவ்வளவு தொலைவு வந்து என் பையனும் இவ்வளவு குடிபாதையில இறங்கி எங்க பேரன் பேத்திய விட்டுட்டு இந்த புள்ளதான் எனக்கு வேணும் வசதின்னு வந்த போது எனக்கு இந்த புள்ள மனம். இவங்க கிட்ட இப்ப என்ன பண்ணாங்களோ அது வந்து செட்டில் பண்ணிருக்கோம். நான் இவங்க கிட்ட இந்த ஒரு நேரத்துல ஹெல்ப் பண்ண. சரிமா, அவங்க பைசா கொடுத்தாங்கல்லம்மா, அந்த பைசா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அவங்களுக்கு தேவைப்படும் அது. கொஞ்ச நாளைக்கு உன் குழந்தைய விட்டுட்டு நீ வேலைக்கு போறது வரைக்கும் நீ கொஞ்சம் அதை வச்சுட்டு சமாளிச்சுன்று, அதுக்கப்புறம் நீ குழந்தை கொஞ்சம் பெருசாயிட்டா பால்வாடியில விடலாம்னா நீ வேலைக்கு போலாமே. ஒழுக்கமா இருப்பியா? தனியா இருக்கிறது சாதாரணப்பட்ட வேலை மேடம். எனக்கு அனுபவம். நான் என்ன இதனால நான் பட்டுட்டேன், நிறைய பட்டுட்டேன். எங்க மேடம் ஹாஸ்டல்ல எங்கேயாவது தான் விடணும். நான் இதுக்கு சேர்த்துறதுக்கு சம்மதம் பண்ணல மேடம். நீங்க கூட்டிட்டு போறீங்களா? நாங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறோம். குழந்தையோட கூட்டிட்டு போனோம். இல்ல மேடம், நான் எங்களோட போகல. இவங்க சொல்லுவாங்க அங்க கூட்டு போய் எதனாலும் பண்ணுவாங்க. என்ன ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க மேடம், நாங்க இவங்களோட போக விரும்பல. இப்போ இவ்வளவு தொலைவு வந்துட்டீங்க,
மேடம் இப்போ எங்களோட குழந்தையோட வர்றதுக்கு மாட்டேன்னா அப்ப என்ன இல்ல பண்ணி மேடம் நான் சொல்லு வந்து மேடம், என்ன அங்க பண்ணி ஊருக்கு போனா நானால இவங்க சொல்றாங்க ஒரு நிமிஷம். தைரியம் ஒரு நிமிஷம் அதுக்கு அந்த மேடம் தான் பதில் சொல்லணும். குழந்தை எடுத்துட்டு பாத்துப்பீங்களா? ம். அவளை பிரிக்க கூடாது பிரிக்க குழந்தைகிட்ட இருந்து. ம். ஷூர். ம். இவங்கள நம்பி நான் போக மாட்டேன். ஏன்னா இது ஒரு 2 மேடம், டைம் நான் இப்படி போயிருக்கேன். இதுக்கும் ஒத்துக்க மாட்டேனா? அப்ப நான் எப்படி இவங்கள மேடம் நம்பி சொல்ல இந்த மாட்டேன்? குழந்தைய தூக்கிட்டு இத எப்படி பாரு, போவேன்? இத அவங்க பாரு. வந்து கிருஷ்ணகிரில இருந்து இந்த சென்னைக்கு என்ன அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? எனக்கு 50,000 இவங்க ஏதாவது செலவு பண்ணிருப்பாங்க. அதுக்கு மட்டும் தான் பணத்துக்கு பார்ப்பாங்க. வந்துங்கறனா நீ இல்ல மேடம் இல்லையா? இவங்களோட நான் சொல்லு போக மேடம், முடியாது. எனக்கு இல்லையா என்னமே நீ என்ன அண்ணாட இருந்தாலும் கிஸ்டி சரி கிடையாது. எடுக்கறீங்களா? நீ என் அண்ணாட ஆம்பளை எனக்கு கிஸ்டி 21,000 சம்பளம் மேடம். வாங்குறாங்க. நான் சொல்றத கேளு, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்ப அம்மாவோட போ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்ல மேடம் அதுக்கு தான் நீ இங்க வந்திருக்க. அதுக்கு தான் இங்க வந்திருக்க. நீ என்ன சொன்ன? இங்க வந்தா ஒரு நல்ல வழி காட்டுவீங்க, நல்ல சஜஷன் கொடுப்பீங்க சொன்னல. அப்ப நீ எங்களை நம்பணும்ல. உனக்கு நல்லது, உனக்கு பாதுகாப்பு அங்கதான். இன்னொரு பொண்ணை வச்சிருக்காங்க. அவங்க கவலை யோசிச்சு பாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல. புரியுதா? சரிம்மா, இப்ப நீங்க கூட்டிட்டு போறீங்க, அவங்க குழந்தையோட வரா. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இப்படி பேசுவாங்க. தைரியமா பேசணும் நீங்க. நான் தைரியமா பேசுறேன். அவன் வந்து கூட பிறந்த பையன் எல்லாம் கிடையாது நீங்க சொல்றதுக்கு. அப்படி போனா அத்தை பொண்ணு மாமா பொண்ணையே கட்டக்கூடாது. மருத்துவ ரீதியா அத்தை பொண்ண மாமா பையனே கட்டுவ கூடாது. அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, ஆமா என் பொண்ணு தப்பு பண்ணா, ஆனா அவளுக்கு 13 வயசுல கல்யாணம் பண்ணோம். தப்புதான். தப்பு மேடம். 17 வயசுக்குள்ள வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு. ஒரு அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். சோ உங்க பொண்ணை சப்போர்ட் பண்ணுங்க. தைரியமா இரு. யாராவது ஏதாவது பேசினானா? இல்ல எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஏன்னா அம்மா அதுக்குதான் நீங்க வந்த. இது அதுக்கு தான் வந்தேன். அதுக்குதான் இப்ப நீ சொல்றல அந்த தைரியமா வளர்ப்பேன்னு. வளர்ப்பேன். இத பாரு, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. அதே வீட்ல இருந்து தைரியமா ஃபேஸ் பண்ணி நான் பாரு இன்னொன்னு சொல்றேன். எங்க பையன் இருக்கிற இடத்துல வச்சாக்க எங்க பையன் ஒத்துக்க மாட்டான். அவளுக்கு தனியா ஒரு வீடு கொடுத்துறங்க, தனியா வச்சுன்னு நானும் அவ்வளவு. சூப்பர் மேட்டர். அதுக்குதான் சூப்பர் மேட்டர். இதுதான் அது மேடம் மட்டும் இல்ல, ஒரு சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு வெளியில போய் தனியா இருக்கிறது விஷயம் எல்லாம் தைரியம் கிடையாது. கொடுத்துறங்க மேடம். எங்க இருக்கியோ அங்க தைரியமா நின்னு ஒரு பிள்ளை உன்னோட கோரிக்கையில வாழ்ந்து ஒழுக்கமா வாழறதுதான் தைரியம். சரியா? அம்மா சொல்றது சூப்பர் மேட்டர். உங்க அம்மா என்ன நடக்காதுன்னு எனக்கு பயமா இத இருக்கு. பாரு, உங்க அம்மா வந்து ரொம்ப கரெக்டா தான் பேசுறாங்க. கரெக்டா பேசுறாங்க. ஆனா எனக்கு என்ன நடக்கும்னு பயமா இருக்கு. உங்க அம்மா அப்படி எல்லாம் விட மாட்டாங்க. உன்னை அப்படி விடுவாங்கன்னா இப்ப இவ்வளவு தூரம் வந்து சமந்து பெத்து அங்கும் விட்டுருவங்களா மேடம்? நீங்களே சொல்லுங்க. தப்புண்டா அதை நான் கையெடுத்து நான் விட்டு இத போய் பாருமா, நான் யாரோ அவங்க தாய். 3 புள்ளி பெத்துவா. உண்டு ஒரு அங்கத்துல என் பையனை ஒரு அங்கத்துல இன்னொரு பொண்ணு ஒரு அங்கத்துல பெத்தனா. நான் அதுக்கு இப்போ ஒரு அங்கத்துல நான் தப்பான எங்களுக்கு எல்லாமே உன் மேல அக்கறை இருக்கிறது உங்க அம்மா இருக்காதா? ஒரு அங்கத்துல தானே பெத்த மேடம். சொல்லல எங்க அம்மா. இப்ப எங்க பாட்டியே அந்த அடி என்ன சொல்லிட்டாங்க மேடம்? அதெல்லாம் சரியாயிடுமா? ஒண்ணு ஓப்பனுக்கு அது சொல்லுக்கூடாது. இவனோட போனது இன்னொருத்த நாடு அழிச்சுன்னு ஓடி போயிட்ட. அப்படி பங்க ஆயிடுச்சு மேடம். இவங்க ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அந்த பொண்ணோட நிலைமைக்கு காரணம் இந்த சமுதாயம். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், சைல்டு மேரேஜ், குழந்தை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுதான் இந்த சூழ்நிலைக்கான காரணம். ஸோ அதனால அந்த பொண்ணை கை சூண்டி காமிச்சு நீ தப்பானவள்னு சொல்றதுக்கு நமக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அந்த தாய் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. பொண்ணையும் விட்டு கொடுக்க முடியாம ஊரையும் பார்த்துக்கிட்டு வாயில வந்தபடி பேசுறவங்களை சமாளிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். தயவு செஞ்சு இன்னும் புண்படுத்தாதீங்க. அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.